ஃபிஷ்ஷை வச்சு ஃபிஷ்ஷு 65 பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற முள் இல்லாத மீனாக இது பண்ணிக்கோங்க. நான் அது வந்து ஊளா மீன் சொல்லுவோம் எங்கள் ஊரில். இது வந்து சீலா மீன் சொல்லுவாங்க மற்ற ஊர்லலாம். அந்த முள் இல்லாத மீனை வந்து உங்களுக்கு பிடிச்சமான சைஸில் சின்னதோ பெருசோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் வந்து நல்லா கழுவிடுங்க. முள்ளெல்லாம் இருந்தால் கூட எடுத்துருங்க. தோல் வேணான்ட்டா கூட உரிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். நான் தோலோடு போடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். இதில் 1 முட்டை போட்டுக்குவோம். உங்களுக்கு தேவையான முட்டை போட்டுக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலக்கிடுவோம். இதில் உப்பெல்லாம் போடணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சா கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. நல்லா கலந்துருவோம். ஒன்றா கலந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதில் கொஞ்சம் வாயில் வர மாதிரி கொஞ்சம் லேசாக சோம்பும் ஜீரகமும் முழுசாகவே போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்குருவோம். ஒரு ஆஃப் இது சும்மா ஒரு 2-3 சொட்டுகள் லெமன் புழிஞ்சிக்கிறோம். நம்ம உப்பெல்லாம் இதில் போட்டுட்டோம். இதில் வந்து கோட்டிங்க்காக 1 ஸ்பூன் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குருவோம். அவ்வளோதான். எல்லாம் ஒன்றா சேர்த்து கலக்கி நம்ம வந்து இது போடுறதுக்கு முன்னாடி தான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். ஏன்னா அப்போ தண்ணி விட்டுருக்கோம். இதில் அந்த தண்ணி எவ்வளோன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இதில் போடணும். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலக்கிக்குவோம் வச்சுக்குவோம். அது ரொம்ப ஆயில் வேணாம், நம்ம லேசாக கொஞ்சம் இருந்தால் போதும். ரொம்ப முறுமுறுலாம் பொரிக்க போகிறதில்ல சிக்கன் மாதிரிக்கு. இது குயிக்காக வேறு வெந்துடும். அதனால் கொஞ்சம் ஆயில் போதும். இப்போ ஆயில் நல்லா சுட்டுக்கிறட்டும். நல்லா சுட்டுருச்சு. ரொம்ப கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஆயில் சுட்டதுக்கப்புறம் இதில் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அழகாக போட்டுருவோம். கொஞ்சம் முள் இல்லாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை, இந்த சோம்பு இதெல்லாம் வந்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும், கட்டாயம் பிடிக்கும். நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா மீனையும் கொஞ்சம் கலக்கமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கலக்கமாக போட்டால் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். பரட்டி போட்டுருவோம். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துருவோம். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பரட்டி போட்டுருவோம். அதான் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கிறலாம்.
அவ்வளோதான் பாருங்கள். ரொம்ப ஆயில் குடிக்காது இது. நம்ம இதை விட இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் கம்மியாக ஊற்றி செய்யலாம். ஆயில் ரொம்ப சீராகாது. நம்ம தோசைக்கல்லில் கூட சும்மா மீன் பொரிப்போம்ல, அது மாதிரி கூட இதை போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். பாருங்கள், இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். போதும், 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சுனாலே போதும். மீன் வந்து எப்போயுமே சீக்கிரம் குயிக்காக வெந்துடும். பாருங்கள், எண்ணெய் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப எண்ணெய் வேண்டாம். இப்போ மீதி இருக்கிறதுகளையும் இதிலே போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுருவோம். அங்கே நம்ம மீனிலேயே 65 பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு. இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோம்பு ஜீரகம்லாம் முழுசு கருவேப்பிலையெல்லாம் போட்டுருக்கிறதுனால அது வாயில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.